ஹே காய்ஸ், நான் உங்கள் அன்பரசன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? இன்றைக்கி காப்பி பேஸ்ட்டில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். காப்பி பேஸ்ட் தானே, அதில் என்ன இருக்குது? Ctrl+C பண்ணால் காப்பி பண்ண போகிற, Ctrl+V பண்ணால் வேஸ்ட் பண்ண போகிற அப்படின்னு தானே சொல்கிறீங்க? கிடையாது. அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எப்படிலாம் காப்பி பேஸ்ட் பண்ணலாம், என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் ட்ரிக் நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு டேபிளை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் செய்வீங்க. இங்கேருந்து Ctrl+C பண்ணுவீங்க, இங்கே Ctrl+V பண்ணுவீங்க, அதானே பண்ணுவீங்க. ஆனால் நான் அதை பண்ண சொல்ல போகிறதில்ல. முதல்ல உங்களோட இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணுங்கள், இங்கே போங்க, அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு ஈஸியாக சிங்கிள் செகண்டில் அப்படியே இதை இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம், அதுவும் ஒரிஜினல் டேட்டாவை வச்சுட்டு. ஸோ ஈஸியாக ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பாருங்கள், இப்போ என்கிட்ட கவுண்ட் இருக்குது. இந்த கவுண்ட்டை எல்லாத்தையும் எனக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ப்ரைஸ் வரும். ஸோ அதை நான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறேன். ஸோ இன்ட்டு 10 போட்டால் பண்ணிடலாமே அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அவ்வளோ கஷ்டம் கூட தேவை கிடையாது. நான் அதை அப்படியே அந்த பக்கம் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது எல்லாத்தோட 10 தானே மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதுதான் என்னோடய யூனிட் 10. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக், பேஸ்ட் ஸ்பெஷல் போகிறேன். அங்கே போனேன்னா எனக்கு இந்த இடத்துல மல்டிப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மல்டிப்ளை கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள். இந்த 10 வந்துட்டு இதை எல்லாத்தோட மல்டிப்ளை ஆகிக்கும். நீங்கள் இன்ட்டு 10 போட்டு அந்த மாதிரி கொண்டு வந்தாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணாலும் ஈஸி தான். இதுவும் ஒரு டெக்னிக்குங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 முடிஞ்சிருச்சு. சரி, இவ்வளோ நேரமாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் யாரும் சப்ஸ்கிரைபாக பண்ணல, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் நான் பண்ணியிருக்கேன். வாங்க 3ஆவது ட்ரிக் பற்றி பார்க்கலாம். 3ஆவது ட்ரிக் என்னென்னா, ஹேக் த ஃபார்முலா பை ரீப்ளேஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டுத்தையும் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல நான் ஆன்சர் போட்டிருக்கேன்னா ஓகே. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இதை அப்படியே ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் எனக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற ஃபார்முலாவும் எனக்கு வேணும். ஸோ நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்பேஸ் ஸ்பெஷல் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறேன். பட் ஆனால் அங்கே இருக்க ஃபார்முலா வரலப்பா. எனக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்குது, பட் அதே வேல்யூ எனக்கு வேணும். அதே வேல்யூ தான் வரலையே. ஸோ அதை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவில் சின்னதாக ஒரு ஹேக் பண்ணிடுங்க. என்னென்னா, நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதில் இருக்க காமனாக இருக்கிறது என்ன, ஈக்குவல்ட்டு. இந்த ஈக்குவல்ட்டை நான் ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்து ஃபார்மேட் பண்ணுறேன். எடுத்துக்கோங்க, என் பேரையே நான் போட்டுக்கிறேன், அன்புன்னு போட்டுட்டு நான் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்றேன். ஸோ அந்த இடத்துல இந்த ஃபார்முலா என்னாச்சு, எனக்கு இப்படி வந்துருச்சு. நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். பேஸ்ட்டு ஸ்பெஷலுக்கு போகிற, ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்போஸ் கொடுக்குறேன், ஓகே பண்ணுறேன். ஸோ இங்கே எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, Ctrl+H கொடுத்துக்கிறேன். திரும்பி இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எப்படின்னா, எனக்கு ஈக்குவல்ட்டை நான் அன்புன்னு மாற்றினேன். ஸோ ஃபார்முலா போயிடுச்சு. அதே நான் அந்த அன்புங்கிறத ஈக்குவல்ட்டு தான் திரும்பி மாற்றுறேன். அதே ஃபார்முலா எனக்கு வந்துடும். ஸோ எனக்கு அதே ஃபார்முலா இங்கேயும் இருக்குது, அதோட ஆன்சரும் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சு. ஓகே, இது உங்களோட 3rd ட்ரிக். ஸோ 4த்துக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இதை வந்துட்டு கிளிப்போர்ட் காப்பி பேஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னென்னா, பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல 3 காலம் இருக்கா, இந்த 3 காலத்தையும் நான் தனித்தனியாக காப்பி பண்ணிக்கிறேன். 1 காப்பி பண்ணிட்டேன், 2ஆவதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன், 3ஆவதையும் நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகே, 3த்தையும் காப்பி பண்ணிட்டேன். நான் எஸ்கேப்பும் கொடுத்துட்றேன்ப்பா, அந்த காப்பியும் போயிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த இடத்துல இப்போ தான் பேஸ்ட் பண்ணணும். எனக்கு முதல்ல இப்போ இந்த ஜியோங்கிற காலம் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணணும். அடுத்தது இதை பேஸ்ட் பண்ணணும். ஆனால் ஒன்று நான் பேஸ்ட் பண்ண விரும்பலை. இது எங்கேயாச்சும் சேவ் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் எதெல்லாம் நீங்கள் முதல்ல காப்பி பண்ணியிருந்தீங்களோ ஒரு 24-25 ஐட்டம் வந்துட்டு ஆல்ரெடி இது சேவ் ஆகிக்கும். எங்கே சேவ் ஆகிக்கும் அப்படின்னா, இந்த ஃபைலில் இந்த லாஸ்ட்டில் கிளிப்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த சைடில் வந்துட்டு நீங்கள் கடைசியாக எதெல்லாம் காப்பி பண்ணீங்களோ அந்த டேட்டெல்லாம் இருக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் காப்பி பண்ணதும் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஜியோ வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஜியோ எங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பிக்குதா, நான் பேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா. அதுக்கு கீழேயே எனக்கு இந்த ப்ராடக்ட்டையும் பேஸ்ட் பண்ணணும். ப்ராடக்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதையும் பேஸ்ட் பண்ணிட்டேன்.
சைடில் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா கவுண்ட்டை பேஸ்ட் பண்ணணும்னா கவுண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவை நான் இங்கே பேஸ்ட் பண்ணணும்னா அதையும் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ இப்படி தான் வந்து இதை தான் நம்ம கிளிப்போர்டு காப்பி அண்ட் பேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் வெளில வந்துக்கிறேன். சப்போஸ் இது உங்களுக்கு வரல, இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு காட்டலைன்னா ஆப்ஷன் போங்க, கீழே இருக்க 3 ஆப்ஷனையும் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு காப்பி பண்ணதுக்கப்புறமும் கிளிப்போர்டில் காட்டலைன்னா இந்த 3த்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசி ட்ரிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேஸ்ட் ஒன்லி வேல்யூஸ். ஓகே, அதில் இருக்க ஃபார்முலாவோ இல்லை அதில் இருக்க ஃபார்மேட்டோ எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் இப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல எனக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், நான் டபுள் கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல எனக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த வேல்யூஸை வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஆனால் வந்துட்டு எனக்கு இதில் இருக்க ஃபார்முலா வேணால் ஒன்லி வேல்யூஸ் மட்டும்தான் வேணும். அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C பண்ணிவிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன செய்கிறேன்னா பேஸ்ட்டு ஸ்பெஷலுக்கு போகிறேன். இல்லைனா பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போய்ட்டு நீங்கள் வேல்யூஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே பண்ணலாம். அப்படி இல்லைனா அதே மாதிரி இந்த 1 2 3ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேல்யூஸ்ன்னு மட்டும்தான் அது காட்டும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ எனக்கு இதே மாதிரி பேஸ்ட் பண்ணணும், பட் டிரான்ஸ்போஸில் பேஸ்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் எனக்கு வேல்யூஸ் மட்டும்தான் பேஸ்ட் ஆகணும். ஓகே, ஐ மீன் டிரான்ஸ்போஸில் பண்ணணுன்னா போய்க்கோங்க, பேஸ்ட்டு ஸ்பெஷல் கொடுங்க, இந்த இடத்துல வேல்யூஸ் கொடுங்க, இங்கே போய் டிரான்ஸ்போஸ் கொடுங்க. ஓகே, பாருங்கள் இந்த இடத்துல இப்போது ஃபார்முலா கிடையாது, பட் இந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டிரான்ஸ்போஸும் ஆகிடுச்சு. ஓகே, ஆசைப்படுறா உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் அன்பரசன். பாய்.